வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சூரியனுடைய காரகத்துவங்கள்ல பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துல. இது தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஜாதக பலன் சொல்றதுக்கு, இல்ல பிரശ്னத்துல பலன் சொல்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். பார்த்த உடனே அவங்க இந்த கேள்வியோட வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உடனே சொல்ல முடியும். அவங்க கேள்வியை சொல்லாமலே அவங்க கேள்வியை கேட்காமலே நம்ம உடனே நீங்க இந்த கேள்விக்கு தான் இந்த சிந்தனையோட வந்திருக்கீங்களான்னு உடனே சொல்வதற்கு இந்த கிரக காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ வரிப்பணம், டாக்ஸ், இது அது கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணம் தானே. ஸோ டாக்ஸும் சூரியனுடைய காரகத்துவம் தான். பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படின்னாலே சூரியன் தான். சூரியன் யாரோட ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க பாரம்பரிய பத்தின விஷயங்களை பேசுவாங்க. தன் மொழி பற்று, பாரம்பரிய பற்று அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பாரம்பரிய ஆடைகளை அவங்க அணியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பாரம்பரிய ஆடைகளை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில நாட்டோட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நாட்டோட பாரம்பரிய ஆடைகள்லாம் அவங்க அணியுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு சூரியன் சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, மேக்சிமம் அரசியல்வாதிகள் அனைவருமே தன்னுடைய பாரம்பரியமான ஆடையை தான் அவங்க அணியறதுக்கு அவங்க விரும்புவாங்க. கோட்டைகள் 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 கோட்டையில யாருப்பா? ராஜா. ராஜான்னு யாரு? சூரியன். ஸோ கட்டிடங்கள்ல அதுவும் சூரியனுடைய காரகத்துவம் தான். அரண்மனைகள், ஸோ அரண்மனைகள், கோட்டைகள் இதெல்லாம் பாருங்க ரொம்ப கம்பீரமா இருக்கும். இந்த இந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்த்த உடனே என்னதான் சூரியன் அரசன். ஸ்ட்ராங்கு, கம்பீரம் அப்படின்னாலே யாரு? நமக்கு கர்ணன் தான் ஞாபகம். கர்ணனுடைய அனைத்து குணங்களும் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பீரமான உறுதியான ஒரு உடல் உஷ்ணம். உடம்புல உஷ்ணம், சூடு. சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க உடம்புல சூடு அதிகமா இருக்கும். சொல்லுவாங்க ஜாதகத்துல அவங்க உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லணும். சூரியன் அங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குது, கெட்டு போயிருக்குன்னு அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லலாம். நீ நெருப்பு, இதுவும் சூரியன் தான். ராஜ சன்மானம், அரசு சம்பந்தப்பட்ட வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே சூரியன் காரகத்துவம். ராஜ சன்மானம், கவர்மெண்ட் அவங்களுக்கு பணம் கொடுக்குது. இப்ப யாராவது ஒலிம்பிக்ல ஜெயிச்சுட்டாங்க, கோல்டு மெடல், அந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கும்ல. ஒரு 1 கோடி ரூபாய், 10 லட்சம் கொடுப்பாங்கல்ல. எல்லாமே சூரியனுடைய காரகத்துவம். பார்க்கும்போது யாராச்சும் கேட்டாங்க, பணம் வந்திருக்குது அப்படின்னு கேட்கணும்னு நம்ம பார்க்கணும். சூரியன் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்துருக்குதா அப்படின்னு சொல்லலாம் ஈஸியா. இந்த மாதிரி கேள்வி என் நண்பர் ஒருத்தர் கேட்டார். கேட்கும்போது இதை சொல்றதுக்கு ரொம்ப கவர்மெண்ட்ல இருந்து வர பணம் சொல்றது அரசு வருமானம், நிரந்தர வருமானம், அரசு வருமானம், அது சம்பந்தப்பட்ட பணம் அனைத்துமே சூரியனோட காரகம். வெளிநாட்டு தூதரகங்கள், எம்பசி. இப்ப நம்ம நாட்டுல நிறைய கண்ட்ரியோட எம்பசி இருக்கும். அமெரிக்கன் எம்பசி, பிரிட்டிஷ் கண்ட்ரி எம்பசி, இதுக்கெல்லாம் மற்ற நாடுகள்ல இந்தியன் எம்பசி இருக்கும். அங்கதான் நம்ம நிறைய ப்ராசஸ் சர்டிபிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்க நம்ம எம்பசில தான் விசா அப்ளை பண்ணும். இதெல்லாம் அந்த நாட்டோட தலைமை கவர்மெண்டோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த எம்பசிக்கு அதிக பாதுகாப்பு இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்டிவா இருக்கும். இது எல்லாமே சூரியனோட காரகத்துவம் தான். கண்ணாடி பொருட்கள்ல கண்ணாடி சூரியனுடைய காரகத்துவம். கண்ணாடி தியானம் பண்ணும்போது அவனுக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். கண்ணாடி பண்ணும்போது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்புல சூடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதீத கற்பனை, சூரியன் சிலருக்கு கருத்து அதீத கற்பனை, பகல் கனவு காண்றது ஈஸியா. ஏன்னா கற்பனை அப்படின்னா மனம் சந்திரன் சொல்ல முடியாது. அதீத கற்பனை, பகல் கனவு. சூரியன் பகல் தானே, பகல் கனவு ஆகும். இந்த கற்பனைக்கு ஒரு லாஜிக்கே இருக்காது. பயங்கரமா அதீத கற்பனை பண்ணுவாங்க. ஸோ பிரம்மாண்டமா இருக்கும். அது சூரியனுக்கு ஆர்வத்துவம். பகல் கற்பனை, கண் விழித்தே அவன் கற்பனை பண்ணான். கண்ணை மூடி பண்ணுவான், கண் விழித்து பண்ணக்கூடிய கற்பனை. அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப், அரசு அப்படின்னாலும் சூரியன் தான். அரசியல்,
அரசியல் ஒருத்தருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. அரசியல் படிக்கிறாங்க. அவங்க சூரிய தசை நடக்கும், இல்ல சூரிய புத்தி நடக்கும், இல்ல அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா வலுவா இருக்கும். லக்னத்திலேயே சூரியன் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது எதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரசாங்க உத்தியோகம் இது மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மறைமுகமாவது அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க. நாளைக்கு மீதி வீடியோ இன்னொரு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.